வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கும்பம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, புதிய புதிய யோசனைகள், ஒரு நல்ல ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம், சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. உங்களோட அனுபவம் மற்றும் வித்தியாசமான அணுகுமுறை உங்களோட இது பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இதெல்லாம் ஒரு பாராட்டு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இருப்பினும் ரொம்ப அவசரமாக முடிவெடுக்கிறத மட்டும் தவிர்த்துட்டு, எந்த அளவுக்கு பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். புதிய புதிய பொறுப்புகள் அல்லது முக்கிய திட்டங்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிறப்பாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு எண்ணங்களோடு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. சில பேருக்கு நல்ல தகவல் ஏதாவது ஒன்று இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய தொடர்புகள் உருவாகும். மின்சார சாதனங்கள்லேருந்து, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்பட போகுது. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கக்கிட்ட சஜஷன் எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். பண வரவு பொறுத்து இந்த வாரம் ரொம்ப சீராக இருக்கும். எதிர்பாராத சின்ன சின்ன வருமானம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து, உங்களோட உறவினர்கள்கிட்டேருந்து தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேவிங்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா உங்களோட எதிர்காலத்துக்கு இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைதி, மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். குழந்தைகளுக்கு கூட நல்ல ஒரு புரிதல் உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மூத்தவங்க கூட ஒரு நல்ல ஆலோசனை, வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுக்கள் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தூக்கம் குறையிறதன் காரணமாக மன அழுத்தம் அல்லது கால் வலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பொதுவாக எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் நல்லா ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதுமையான சிந்தனைகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் தொடர்பானது, கணனி தொடர்பானது, ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். காம்படிட்டிவ் எக்ஸாமெல்லாம் நல்லபடியாக இந்த வாரம் நீங்கள் கடந்துடுவீங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. லக்கி நம்பர் பொறுத்த வரைக்கும் 8. அதே மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலரும் வயலட் கலரும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, தொழிலில் ஒரு புதிய வாய்ப்பு, வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை, பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்தன்மை அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டுருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.